கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025 வருடம் டிசம்பர் மாதம் 25 நம்முடைய ஆசிரியர் காலனி கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சபையிலிருந்து நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே, ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்க இருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே முதலாவது வருகை குழந்தையாய் ஆண்டவரை பிறந்ததை இன்றும் நாங்கள் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியோடு ஆஸ்வதிக்க நீ தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்கின்றார்களோ, இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சி அவருடைய குடும்பங்களிலும் அவருடைய வாழ்க்கையிலும் இல்லத்திலும் பிறக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு முன்பாக இதே போல ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை குழந்தையாய் பிறந்ததை தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இந்த நாளிலே உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் ஆசரிக்கின்றோம். இயேசு பிறந்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு பிறந்ததை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். பொதுவாக பிறந்த நாள் என்று சொன்னால் யார் பிறந்திருக்கின்றார்களோ அவர்களை வாழ்த்துவார்கள், அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஆகவே யார் பிறந்திருக்கின்றார்களோ பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும். நண்பர்கள் வந்து வாழ்த்தும் போது, குடும்பத்தார் வந்து வாழ்த்தும் போது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை உலகமெங்கும் நாம் கொண்டாடுகிறோம், ஆசரிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு ஏதோ குறிப்பிட்ட சமயத்திற்காகவோ ஒரு பிரிவினருக்கு மாத்திரமோ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்யல, பிறக்கல. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கம், அவர் வாழ்ந்தது, ஊழியம் செய்தது, அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டது, அவர் இரத்தம் சிந்தினது, அவர் ஜீவனை விட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. இது யாருக்காக என்று சொன்னால், உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் முதலாம் வருகையாய் குழந்தையாய் பிறந்தார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையாய் குழந்தையாய் பிறந்தை தான் உலகம் முழுவதையும் பண்டிகையாக நாம் என்ன செய்கிறோம், ஆசரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையாக குழந்தையாய் பிறக்கும் போது அதிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் என்ன? முதலாவது நாம் சிந்திக்கின்ற போது, அறிந்து தேடாதவர்கள். அறிந்து தேடாதவர்கள் யார் என்று சொன்னால் வேதபாரர்கள். வேதபாரர்களுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, மறைநூல் அறிஞர்கள். வேதபாரர்கள் என்பது பிறப்பினாலே அவர்கள் வேதபாரர்கள் அல்ல, அவர்கள் வேதத்திலே வளர்ந்து கற்று தேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு வேதபாரர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏரோது ராஜா பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தார். அப்பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுடைய பிறப்பை
தீர்க்க தரிசனமாய் அறிந்தவர்கள் யார் என்று சொன்னால் வேதபாரர்கள் தான், மறைநூல் அறிஞர்கள் தான். அவர்கள்தான் ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், ஆராதனைக்கு செல்லுகிறவர்கள், அவர்கள்தான் ஜெபிக்கிறவர்கள், அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு பிறப்பை அறிந்தவர்கள். ஆனால் என்ன, இயேசு எங்கே பிறப்பார் அந்த இடத்தை அறிந்தும் இயேசுவை பார்க்க அவர்கள் தேடி செல்லவில்லை. ஆகவே தான் அவர் தேடாததினால் கிடைக்கக்கூடிய காரியம் என்ன, இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன, ஆண்டவர் இயேசு அறியாதவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், புறஜாதிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த 2025 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிக்கிற நீங்களும் நானும், யாரெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு நமக்கும் சத்தியம் இருக்கிறது. இரண்டாம் வருகையாக ஆண்டவர் ரகசிய வருகையாய் வரப்போகிறார். இரண்டாம் வருகை இருக்கின்றது, நியாய தீர்ப்பு இருக்கின்றது, பரலோகம் செல்ல வேண்டும் என்கிறது இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவரை நாம் தேடுகிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஆலயத்துக்கு செல்லுகிறோமா, ஆண்டவரை ஆராதிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆண்டவரை தேடாமல் இருந்தால் அந்த பரலோகத்துக்கு போற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் வேறு ஒருவருக்கு அது கிடைக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து தேடாதவர்கள் வேதபாரர்கள், அவர்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறார். இரண்டாவது, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அறியாதவர்கள் தேடினார்கள். இரண்டாவது, அறியாதவர்கள் தேடினார்கள். யார் அறியாதவர்கள், யார் புறஜாதிகள்? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், பொது மொழிபெயர்ப்பில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த இடத்தை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கே பிறப்பார் என்று வேதம் தெரியவில்லை, தீர்க்க தரிசனம் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இயேசு பிறந்த இடத்தை தேடி எருசலேமுக்கு செல்லுகின்றார்கள். ஆகவே அங்கு எருசலேமுக்கு சென்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு அறியல, இயேசு எங்கே பிறப்பார் என்று தெரியாது, தீர்க்க தரிசனம் தெரியாது. ஆனால் அறியாதவர்கள் தான். ஆனால் இயேசு எங்கே பிறப்பார் என்று தேடி வருகிறார்கள். இடம் தெரியாததினால் எருசலேமுக்கு போய் நிற்கின்றார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதனால் நடைபெறுகின்ற காரியம் என்ன? எருசலேமில் பெரிய கலக்கம். அங்கிருக்கிற ஜனங்கள் கலங்குகிறார்கள். ஒரு ராஜா பிறக்க போகிறாரமே என்று கலங்குகிறார்கள். இது தேவையா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அறியாதவர்களை அங்கு ஏரோது ராஜா, வேதபாரகர், பிரதான ஆசாரியர் சொன்ன வாக்கியத்தை, வசனத்தை, தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொண்டவராக ரகசியமாக சாஸ்திரிகளை அழைத்து கொண்டு அவர் பெத்லகேமுக்கு சாஸ்திரிகளை அனுப்புகின்றார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட்சத்திரம் அவர்களை தெளிவாக வழிகாட்டுகிறது. இயேசு பிறந்த இடத்திலே அங்கு நட்சத்திரம் நிற்கிறது. ஆகவே இடத்தை கண்டறிந்து சரியாய் இயேசு பிறந்த வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதிகள், தீர்க்க தரிசனம் தெரியல, வேதம் தெரியல. ஆனால் எங்கேயோ போய் தேடினவர்கள் அங்கு ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெத்லகேமுக்கு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள், தேடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கணும். அறியாதவர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடுகிறார்கள். இன்றைக்கும் இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள், வேற ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரை ரகசியமாய் விசுவாசிக்கிற கூட்டம் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கத்தான் செய்கிறது. சபைக்கு வெளியிருக்கின்றார்கள், ஆனால் அவர்களையும் கண்டுபிடித்து மந்தைக்குள் அழைத்து வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. யாரையும் நாம் வெறுத்து ஒதுக்குவதற்காக தள்ளப்படவில்லை. அறியாதவர்கள் தேடினார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதலாவது நான் சொன்னேன், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே அறிந்து தேடாதவர்கள் வேதபாரர்கள், எச்சரிக்கை. இரண்டாவதாக அறியாதவர்கள் தேடினார்கள், சாஸ்திரிகள், ஞானிகள். இன்று ஆண்டவரை அறியாமல் இருக்கின்றவர்கள் அனைவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ரகசியமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கண்டுபிடித்து சபைக்கு வர வைப்பது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நம்மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். மூன்றாவதாக, அறியாதவர்கள் அனுபவித்து நற்செய்தி அறிவித்தார்கள். அறியாதவர்கள் அனுபவித்து நற்செய்தி அறிவித்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு குமாரனாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, அவர் திரித்துவத்தில் ஒருவர், அவர் தெய்வம், அவர் இரட்சகர் என்பது நமக்கு தெரியும். அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம், வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இதை நாம் என்றைக்காவது யாருக்காவது மற்றவர்களுக்கு நற்செய்தியாய் அறிவித்திருக்கிறோமா? ஆனால் இயேசு இந்த உலகத்தில் முதலாம் வருகையாய் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தி குழந்தையாய் பிறந்ததை, அந்த செய்தி வேதபாரர்களுக்கு வெளிப்படுத்தப்படலை, பிரதான ஆசாரியர்களுக்கு அங்கு வெளிப்படுத்தப்படலை. ஆனால் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? இரவிலே அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தேவதூதன் அங்கு என்ன செய்கின்றார்? காட்சி அளிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்று சொல்லுகிறான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தி ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவிக்கப்படலை, வேதபாரர்களுக்கு தெரிவிக்கப்படலை, பிரதான ஆசாரியனுக்கு தெரிவிக்கப்படலை. இவர்களாம் ஆண்டவரை அறிந்தவர்கள். ஆனால் அறியாதவர்கள் இந்த அரசால், சமயத்தாரால், சமூகத்தாரால் புறந்தள்ளப்பட்டிருக்கிற யாராவது இந்த உலகத்தில் ஆடு மேய்க்கிறவங்கள ஒரு பெரிய மதிப்பாக கருதுவாங்களா? மனுஷன் சொல்லி நினைப்பாங்களா? ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்களா? ஆனால் வானத்தை பூமி படைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த சராசரனை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் தன் சொந்த குமாரனை உலகத்திற்கு அவர் அனுப்புகின்றார். அந்த குமாரன் பிறந்த செய்தி இயேசுவை பற்றி அறியாத ஒரு புறஜாதி மெய்ப்பர்களுக்கு அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? இந்த நற்செய்தி என்னைக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழகா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அடுத்தது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாரு சுவிசேஷம் அறிவிக்கணும்? அங்கிருக்கிற பிரதான ஆசாரியன், வேதபாரகர், அங்கு வருகிற மக்கள், ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கல. ஆனால் ஆண்டவர் இயேசு பிறந்ததை அறியாத கூட்டம்
தேவதூதர்கள் காட்சி கொடுத்து வெளிப்படுத்தினதினாலே அதை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அனுபவித்து அன்பின் மிகுதியினால தீவிரமாய் வந்து இயேசு பிறந்ததை கண்டு அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம், இரக்கம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். ஆனால் என்றாவது அந்த இயேசுவை குறித்து அனுபவித்திருக்கிறோமே, ருசி பார்த்திருக்கிறோமே, மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்திருக்கிறோமா என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளில் கொண்டாடுகிற நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். 1, அறிந்து தேடாதவர்கள். 2வது, அறியாதவர்கள் தேடினார்கள். 3வது, அறியாதவர்கள் அனுபவித்து நற்செய்தி அறிவித்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் சங்கத்திலே ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எல்லாருக்கும் தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திரு சித்தத்தின்படி இந்த 2025ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இன்று கிறிஸ்து பிறப்பு ஆண்டவரை பண்டிகை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவரை ஆசரிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆசீர்காலை கிறிஸ்து நாதர் ஆலயத்தின் சபையின் சார்பாக ஆண்டவர் வெளியிடுகிற பாடல் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு ஆண்டவரை பேசுகின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வேத வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவரை எங்களோடு நீர் பேசுகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கின்றார்களோ எல்லாரும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து 2ஆம் வருகைக்கும் ஆயத்தப்பட ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே பரலோகத்துக்கு என்று நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செல்வதற்கும் ஆண்டவர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.